மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பசங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன டாஸ்க்னா டாஸ்க் வந்து நான் அப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ யார் அந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் பண்ண போறா அப்படின்னு நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சொல்லலைங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடுறீ. தம்பிக்கு ஆதித்யா வந்து ரெட் கலர் கொடுத்துருவோம், தனத்துக்கு வந்து எல்லோ கலர் பிடிங்க, அடுத்து வந்து மனோக்கு ப்ளூ கலரு, மாரிஸ்க்கு கிரீன் கலர். ஸோ உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு எல்லாரும் நீங்கள் கையில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டா Meanwhile, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டா காமிச்சிருங்க ப்ரூஃபுக்கு. என்னைய கூட ஏமாத்தலாம், கேமரா ஏமாற்றக்கூடாது. ஓகே எல்லாரும் காமிச்சு எங்கே பார்த்தாலும் காமிச்சு கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல. சரி இப்போ எல்லாருமே அவங்க வந்து கையில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ உள்ள போட்டுருவோம். உள்ளே போட்டு இப்போ ரேண்டமாக தான் எடுக்க போகிறாங்க. இப்போ யாருக்கு என்ன கலர் வருதோ அவங்க தான் அந்த ஃபஸ்ட் டாஸ்க் பண்ண போகிறாங்க. கைப்புள்ள மாரிசா நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து மாரிசுக்கு வந்திருக்கு. இப்போ மாரிசு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ண போறோம். இப்போ அந்த டாஸ்க் நம்ம என்ன டாஸ்க்ன்றது இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ அது என்ன டாஸ்க்னா ஏப்பா கேமராமேன் அந்த இதை எடுத்துட்டு வாங்க, பக்கெட் எடுத்து கொடுப்பா. இந்த வாலிபுல் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. என்ன ட்ரெஸ்னா ஐயோ இது கொஞ்சம் இன்னும் வச்சுக்கேன். இதுக்குள்ள வந்து பாதி வாஷ் பண்ண ட்ரெஸ் இருக்கு, பாதி வாஷ் பண்ண ட்ரெஸ் இருக்கு. இப்போ ரெண்டுமே மிக்சடாக இருக்கு. இதுக்குள்ள இவர் வந்து கண்டுபிடிக்கணும். இவர் வந்து கண்ணை மூடிடுவோம், இப்போ கண்ணை கட்டிடுவோம். என்ன பாப்பா கட்டிடுவோம். இதை கட்டிட்டு இப்போ நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து கொடுப்பேன். இப்போ ஒரு வந்து ஹலோ யாரா இருக்கீங்களா? ஸ்மெல் பண்ணி இவர் வந்து இது எப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி துவைச்சது, இது வந்து இப்போ நேற்று தான் துவைச்சாங்க, இது வந்து துவைக்கவே கிடையாது அப்படின்றது வந்து இவர் வந்து வாங்க இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இவர்கிட்ட வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அடிக்க மாட்டேன் சரியா? இப்போ ரெடியா? தெரியுதுடா எனக்கு. சரி தெரியுது. இப்போ என்ன ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சு என்ன போற? அது எப்போ துவைச்சதுன்னு தெரியும்ல. நான் தான் அதை எடுத்துட்டு வந்தேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயம் மூடுறா. கரெக்டா பார்த்துக்க கண்ணை கட்டிட்டாங்க. வாலி வந்து இவருக்கு வந்து கண்ணை கட்டியாச்சு. இப்போ கண்ணை கட்டி இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். இப்போ இவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு என்னன்றதை பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கொடுக்குறோம். பார்ப்போம், நல்லா மோந்து பாருங்க, நறுமணமாக அடிக்கும். தூரத்துலேயே கொஞ்சம் வாழை என்ன ஆகுது அது கண்டுபிடி ஸ்மெல் பண்ணி பாருப்பா. வாழை அடிக்கிறாரு உனக்கு அடிக்கிறியா? சத்தியம் பண்ணி சொல்லி சத்தியமா வாழை அடிக்குது. ஆமா இருக்க முடியல. என்ன இருக்குல்ல டிஷர்ட் தானா? டிஷர்ட் தான் அது. இது வந்து ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி யூஸ் பண்ணக்கூடிய டிஷர்ட் நம்ம ரூம்ல. இது வந்து நம்ம ரூம் கிடையாது, இது வந்து F1 ரூம். இது வந்து டிஓ டிஷர்ட். இது வந்து ஆதியோடது. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 200 நாள் துவைச்சோட ஆயுட்கால சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 200 நாள் துவைச்சிருக்கேன். துவைச்சிருக்குன்னா சோப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. சோப்பு சரி விடு. இப்போ வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பா. இது குறைஞ்சபட்சம் 200 நாள் ஆயிருக்கும் துவைச்சு. சரியா? ஏன்னா எப்படி சொல்றேன் இது எங்க இருக்க போய் மாறிடுச்சு. மூக்கு கொண்டு வந்து இது வந்து நேற்று தான் துவைச்ச மாதிரி இருக்கு. நேற்று துவைச்ச மாதிரி இருக்கு. கலரை பார்த்தாலே தெரியும் இது ராயல் ப்ளூ. ஆனா இப்ப இங்க இருக்க கலர் கருப்பு கலந்துருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா 200 நாளா துவைக்கல. இது ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட 150 நாள் ஆகுது. 5 மாசம் கூட ஆகல, 4 மாசம் தான் ஆகுது இந்த ரூமுக்கு வந்து. ஆனா இது 5 மாசம் துவைக்கல. அதெல்லாம் அவங்க தேவை 5-6 மாசத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து துவைக்காம வச்சிருக்காங்க. சரி டீச்சரோட உரிமையாளர் யாரு? உரிமையாளர் வந்து மனோ. இவர் வந்து கர்ணனை மாதிரி தானம் பண்ணிட்டாரு ஆதித்யாட்ட. இது வந்து நீங்க கடைசி அதாவது தம்பி பாசம். 2 பேரும் ஒன்னா போட்டு 2 டிஷர்ட் வச்சிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா போட்டுக்குருவாங்க. எம்ஐ மேட்ச் நீங்க வந்து இந்த டிஷர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஐபிஎல் அன்னைக்கு அப்படிதான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. வேற இல்லடா அந்த பாட்டு தான் 1000 பேத்துக்கும். சரி டிஷர்ட் பக்கத்துல கொண்டு வராங்க. சரி இப்ப அவர்கிட்ட கேட்டுருவோம். இந்த டிஷர்ட் வந்து அவர்கிட்டே கொடுத்துருங்க. அவர்கிட்ட வாங்கி ஒரு தடவை போட்டு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆடி போட வச்சிருக்காங்க. உள்ள போடுற இது வந்து நீங்க கடைசியா எப்ப துவைச்சீங்க இந்த டிஷர்ட்டை?
ஒரு கடைசி எப்போ தோச்சிங்க டிஸ்பிளே? இதுக்கான யோசிச்சு ஓ ஞாபகம் இருக்காவா? ஞாபகம்லாம் இருக்காது. இன்டென்ஸ்ல எப்பவுமே துவைக்கவே இல்லையா? ஆக்கவே இல்லை. போட்டதே தெரியாதுன்றாங்க. டிஷர்ட்டே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா சரி அப்ப மாரிஸ் வந்து முதல்ல வந்து ஜெயிஸ்டாப்ல 1 பாயிண்ட் கொடுத்தா கிளாப் பண்ணிருக்காங்க. 1 பாயிண்ட் வின் பண்ணிருக்காரு. இப்போ அடுத்ததை கொடுத்துருவோம். இது வந்து யாரு உள்ள தலையை ஊத்து பாரு குருங்க. இது எனக்கு தெரிஞ்சு லைட்டா ஸ்மெல் வராது. பாப்பா டீசெண்டா இருக்கா? அது தலால இருக்கு, அதே பிரச்சனை. தலையில இருக்கு. பத்திரி பாருங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கே, இதை கேட்கலாமா? கேட்க முடியாது, இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாடல். இப்போ இன்னும் வரும் பாரு. சொல்லு. இரு வரேன். டிஷர்ட்ல எதுவும் மாற்ற மாதிரி தெரியல. எவன் டிஷர்ட்னு தெரியல. ஸ்மெல் பண்ணி பாருப்பா. ஸ்மெல் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க இது நான் சொல்றேன். ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காது இந்த டிஷர்ட்டுக்குன்னு. இது செந்திலோட டிஷர்ட். செந்தில் ஆமா. சரி ஓகே செந்தில் தான். இது சனிக்கிழமை நானே துவைச்சேன். அவன் நேற்று நைட்டு வந்து கரெக்டா வந்தோன்னு எடுத்து போட்டேன், கழட்டி போட்டு இப்போ எக்ஸாம் எழுத போயிருக்கேன். அவன் எங்களுக்கு முன்னாடி டிகிரி முடிச்சு போயிருக்கான். டிகிரி வாங்கிருக்கான். ஆமா அவர் எக்ஸாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். பழைய வீட்டுல கூட பாத்திருப்பீங்க, இந்த ஃபுட்பாலுக்கு வச்சு ஒரு ரோல் பண்ணி மீட் போட்டு அவர் பேர் செந்தில். அவரோட டிஷர்ட் இது வந்து அவர் வந்து எக்ஸாம் எழுத போயிருக்காப்ல. அதனால இந்த டிஷர்ட் இங்கே இருக்கு. கிடக்கும் இங்கேயே கிடக்கணும்ப்பா, வந்து போட்டுக்கிட்டுங்க. ஸோ இது வந்து இப்போ கிட்டன்ஸ் துவைச்சது அப்படின்னா துவைச்ச ட்ரெஸ் இது சனிக்கிழமை துவைச்சது. நான் தான் துவைச்சேன். எனக்கு தெரியாது யாரும் யூஸ் பண்ணலையா? அதுக்கு முன்னாடி நான் தான் யூஸ் பண்ணேன். நான் துவைச்சு போட்டு செந்தில் எடுத்து போட்டுருக்கேன். சரி ஓகே அப்படா பரவாயில்லையா? கரெக்டாக சொல்கிறேன் பரவாயில்ல. ஹாஸ்டல்ஸ்னா ஹாஸ்டல்ஸ் தான் போல கரெக்டாக தீர்மானிக்கிறாங்க எல்லாத்தையும். பார்ப்போம் அடுத்து அடுத்து இது வந்து பயங்கரமா சென்ட் வாடகை சேர்ந்து அடிக்குது. இது என்னன்னு தெரியும். கரெக்டா ஹெவியா இருந்துச்சுன்னா வாட சென்டர்ஸ் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஓ ஸ்லீவ்லெஸ்ஸா? வடக்கேன் தானே அது? வடக்கேனோடது தான் இது கரெக்டாக துவைச்ச இப்போ அப்படின்ட்டு துவைச்சதான் முதல்ல துவைக்காத கண்டுபிடிக்கும் ஸ்மெல் பண்ணி. ஒரு பக்கம் பிஞ்சு இருக்குன்னு ஒரு பக்கம் பிரியாம இருக்கு. அதெல்லாம் அது வந்து மேனுஃபேக்சரிங் தவறு. மல்லி யோசனை இது வந்து வாஷிங் மிஷின் துவையலுங்க. வாஷிங் மிஷின் துவையல். இது வந்து வாஷிங் மிஷின் துவையல். சரி ஓகே அதை கண்டுபிடிச்சிட்டாரு. வாஷிங் மிஷின் துவையல். சோப்பு பொடி போடுவேன், வாடையே வராது, அழுக்கு இருக்கலுக்கு போகாது. சும்மா ஒரு நறுமணத்துக்காக அந்த பொடி ஒரு நாளைக்கு மேல ஒட்டி இருந்தா போதும், வாடை அடிக்காம இருந்தா போதும். அந்த மாதிரி துவைச்சதுதானா? துவைச்சது. ஆனா என்னைக்கு துவைச்சதுன்றத நம்ம அவன்கிட்ட கேட்கணும். எக்ஸாக்ட்லி ஒரு 10 நாளைக்குள்ள போன வாரம் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் துவைச்சிருப்பேன் நினைக்கிறேன். துவைச்சதா? முந்தானே துவைச்சியா? முந்தானே துவைச்சிருக்காரு தம்பி. அப்படின்னா அவர் துவைச்சதே கண்டுபிடிச்சு அவனை மாறிச்சு பரவாயில்ல 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ அடுத்து வந்து இருக்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு ஐட்டத்தை எடுக்க போகிறோம். ஐயோ யார் மயங்கி விழுந்துடா? என்னப்பா மூக்க பத்திட்ட? என்னடா பார்த்து முதல்ல எழுதி கூடாத மயக்க கூட பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க. மயக்க போட்டுறாம மனம் பயப்படாதா? இது பயங்கரமா இருக்கா? சென்ட்ரலா சேர்ந்துட்டு கம்ஃபர்ட் போட்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். கம்ஃபர்ட் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா சத்தியமா இந்த துண்டோட இந்த துண்டு ரொம்ப வாட அடிச்சுட்டு முடியல. இதோட முடிஞ்சு இதோட ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். ஆதித்யாட்ட 10 நாளைக்கு முன்னாடி தமிழ் எக்ஸாம் போறேன். என்னன்னா துண்டு புதுசா இருக்கீங்க, புது துண்டு என்னன்னா மூணார் போயிட்டு இருந்தப்போ வாங்கினேன்னு சொன்னியா. இது வந்து கரெக்டா தேதின்னு சொல்லியிருக்கேன். அவனே சொல்லிட்டேன். ஆல்ரெடி விசாரிச்சு வச்சுட்டு இந்த துண்டை பத்தி. மே 16 இல்ல 17 துவைச்சிட்டு நல்ல டெய்லி துவைக்கிறேன் தம்பி. அதெல்லாம் டெய்லி குளிச்சிருவாங்க. அதை பத்தி எல்லாம் கவலை டெய்லி யூஸ் துண்டுதான் இருக்கு துவைக்கிறது. டெய்லி குளிச்சுட்டு டெய்லி துவைட்டுங்க. ஆனா துவைச்சது பல மாசம் முன்னாடி 17 துவைச்சது. எந்த மாசம்? 12 நாள். இந்த மாசம் 12 நாள்.
ஓகே 12 நாளைக்கு முன்னாடி துவைச்சதா? 12 நாளைக்கு முன்னாடி துவைச்சது. இது சரியா? 12 நாளைக்கு முன்னாடி துவைச்ச துண்டா? மேல துவைக்கப்பட்ட துண்டு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து கரெக்டா அப்படின்றது வந்து துண்டில் உரிமையாளர்கிட்ட வந்து கேட்கலாம். கரெக்டா? துவைக்கவே இல்ல. துவைக்கவே இல்லையா? துவைக்கவே இல்லையா? புது துண்டு. புது துண்டா? ஆமா. ஆனா வாங்கினது இப்ப ஆனது வாங்கி நான் 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆச்சு. வீட்டுல இருந்து எடுத்தவே நான் துவைக்கவே இல்ல. இதுல நான் என்ன சொல்றேன், 17ஆம் தேதி ஆமா, அப்பா 17ஆம் தேதியில இருந்து இன்னும் துவைட்டியான். ஆனா அழுக்கு வரல. பாத்துங்க ராசிக்கார துண்டு. ஆதித்யாவது அப்படித்தான் இருக்கும். பாத்து பரவாயில்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆதித்யா வந்து எல்லா துணியும் வந்து அட்ட டயத்துல இப்ப நீ துவைக்கவே மாட்டேன். துவைச்சா ராசி போயிருக்காரு. துவைக்கவே மாட்டேன். ஓகே ஓகே. அவர் வந்து துவைக்கவே கிடையாது. ஏன் நீ துவைக்கவே மாட்டீங்க? வாங்க இப்போ அவங்கள்ட்ட போலாம். இப்போ சரி இப்போ வந்து இதுவும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. காட்டுறீங்க கொஞ்சம் மயக்க வருது, இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ வந்து ஆதித்யா கேட்க போறோம், ஏன் நீங்க துவைக்கவே மாட்டீங்க? ஏன் துவைக்க மாட்டீங்க? உங்களுக்கு கரெக்ட் சொல்லுங்க. பிஸியா அதனால ஏன் இல்ல. பிஸியா இருக்கீங்களா? அடிக்கிறோம்ல அதனால துவைக்க முடியல. 5 நிமிஷம் மேல எங்களால உட்காரவே முடியல பிந்து வாடையில. ஆனா அவர் எப்படி அதை மேலதான் போட்டு உட்காந்துருக்கான்றது வந்து எங்களுக்கு தெரியல. சரி ஓகே, அவரோட இது வந்து பட்டுக்கோட்டை. ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, இந்த கேம் இந்த டாஸ்க்ல வந்து மாரிசன் வின் பண்ணிட்டாப்ல. ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துங்க.